So hi everyone. நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் என்ன அப்படினு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தேன். அந்த வீடியோல நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் நான் வந்து இதுக்கான இந்த நர்சரி அசிஸ்டண்டா நீங்க போறதுக்கு என்னென்ன வந்து டீடைல்ஸ் தேவைப்படும் அப்படினு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன் அப்படினு சொல்லிட்டு ஃபைனலா வந்து ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டு நம்ம இது ஃபுல்லா கேதர் பண்ணி என்னென்ன டீடைல்ஸ்லாம் தேவைப்படும் அப்படினு சொல்லி கேதர் பண்ணி நான் வந்து உட்கார்ந்திருக்கேன். சரி சொல்லலாம் உங்களுக்கு எல்லாம் சொல்லலாம் அப்படினு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். பாத்தீங்கன்னா அதே மாதிரி லாஸ்ட் டைம் என்னோட அந்த வீடியோ போட்டிருந்தேன், ஜாப் வீடியோ போட்டிருந்தேன், நிறைய ரெஸ்பான்ஸ் வந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸ்ல. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து பெஸ்டான ஆன்சரை கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிலன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த நர்சரி அசிஸ்டன்ட்க்கு உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்றத நான் வந்து சொல்றேன் டீட்டெயிலாக. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஐடி வேணும். உங்களோட பாஸ்போர்ட், பிஆர்பி அப்படி இல்லைன்னா பர்த் சர்டிஃபிகேட் அதில் ஏதாவது ஒன்று ஃபோட்டோ ஐடி வேணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம் தாராளமாக. 2 ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஒன்று வந்து யூட்டிலிட்டி லைக் யூட்டிலிட்டி, அப்புறம் அப்படி இல்லைன்னா வந்து கவுன்சில் டேக்ஸ் அதில் உள்ள பில்ஸ் வந்து நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். அது வந்து என்னன்னா லாஸ்ட் 3 months உள்ளதெல்லாம் இருக்கணும். கன்ஃபார்ம் வந்து லாஸ்ட் 3 months உள்ளது தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ஐ நம்பர், நேஷனல் இன்சூரன்ஸ் நம்பர். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ, உங்களோட ஃபோட்டோ கொடுக்கணும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஸ் செக் கேட்பாங்க. டிபிஎஸ் செக் என்னன்னா உங்களால் நீங்கள் ப்ரைவேட்டாகவும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து போகிற ஏஜென்சி மூலயமா, எம்ப்ளாயர் மூலயமா நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 50 to 60 pounds வந்து ஆகும். நீங்கள் வந்து டிபிஎஸ் செக்ன்றது வந்து உங்கள் மேலே வந்து கிரிமினலாக ஏதாவது ரெக்கார்டு இருக்கா, நீங்கள் வந்து கிரிமினலாக தப்பு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து குழந்தைங்களோட வந்து இருக்க போகிறீங்க, ஸோ சில்ட்ரனோட இருக்க போகிறதுனால கன்ஃபார்ம் வந்து அந்த செக்கெல்லாம் இங்கே வந்து பண்ணிட்டு தான் உங்களை வந்து அலோவே பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் போலீஸ் பாலிசி செக் பண்ணுவாங்க. ஓவர்சீஸ் போலீஸ் பாலிசி வந்து லாஸ்ட் 5 yearsல நீங்கள் வந்து 6 months எங்கேயாவது வெளியில் இருந்திருக்கீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ரெலவெண்ட்டாக நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. நீங்கள் வந்து மெயினாக என்னென்னா நர்சரி அசிஸ்டண்டாக போகிறீங்கன்னா சேஃப் கார்டிங் ட்ரைனிங் ஒன்று இருக்குது, சர்டிஃபிகேட் வந்து. அதை வந்து நீங்கள் முடிச்சிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஜாப் வந்து டே டு டே. நீங்கள் வந்து அந்த ஜாபுக்கும் ஈஸியாக இருக்கும், நீங்கள் வந்து இன்டர்வியூ எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த இதை முடிச்சிட்டிங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. மெயினாக அது தேவைன்னு நினைப்பாங்க. அப்புறம் வந்து உங்களோட சிவியை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. சிவி வந்து மெயினாக தேவை. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்கன்னா நேம், உங்களோட நேம் வந்து ரீசெண்டாக எப்போயாவது வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தீங்களா, இல்லை முன்னாடி சேஞ்ச் பண்ணியிருந்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. டிபிஎஸ் செக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மெயினாக அப்டேட் சர்வீஸ் கொடுத்துருங்க. அப்டேட் சர்வீஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஏஜென்சி மாதிரினாவோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ அலோகேட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ வந்து என்னென்னா விர்ச்சுவல் இன்டர்வியூ தான் இருக்கும். நீங்கள் ஜூமில் இதில் சொல்கிறாங்களோ, எதில் இன்வைட் அனுப்புகிறாங்களோ அதில் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுல பேசிக்காக உங்களை பற்றி வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சில்ட்ரனோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு தங்கச்சி இருக்கா, அது மாதிரிலாம் நிறைய கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஃப் கார்டிங் ட்ரைனிங் முடிச்சிருந்தா அது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் மினிமம் வந்து சேலரி இவ்வளோ தான் கொடுக்கணும்னு யூகே ரூல் படி இருக்குது. 1 hourக்கு 1250க்கு மேலே கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு டிஃபர் ஆகும் அந்த சேலரி. அதே மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்க கோர்ஸை வச்சு டிஃபர் ஆகும் சேலரி, உங்களுக்கான சேலரி. அதே மாதிரி நீங்கள் பெர்மனெண்ட்டாக வந்து இப்போ அந்த ரோலுக்குலாம் போகணும்னு நினச்சி மினிமம் வந்து 22K earn பண்ணலான்னு நினைக்கிறேன். வந்து நீங்கள் வந்து பெர்மனெண்ட்டாக போனால், பார்ட் டைமாக போனால் நீங்கள் எந்த ஆர் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் போனீங்கன்னா 90 pounds earn பண்ணலாம். இது மாதிரி கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் ஒரு சிலதெல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன், டிபிஎஸ் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், வந்து செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட் இருந்துச்சுன்னா அது இது ரிலேட்டடாக, நான் போன டே கேர் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கன்ஃபார்ம் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சது நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது மோர் இன்ஃபர்மேஷன் வேணுமா, ஏஜென்சிக்கெலாம் போனீங்கன்னா அவைலபிலிட்டி கன்ஃபார்ம் கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபுல் வீக்கே போகிறீங்களா, இல்லை எனக்கு வந்து 3 weeks தான் போக முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான அப்டேட் வந்து நீங்கள் வந்து பிஃபோர் த வீக்கே கொடுத்துடணும். நெக்ஸ்ட் வீக் போகிறது இந்த வீக்கே வந்து நீங்கள் சொல்லிடணும். வந்து வெனஸ்டே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஃப்ரைடே வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, இந்த டே வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, நீங்கள் போகிற டே கேருக்கும் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ if you like this video, don't forget to like, share and subscribe. Bye people.